இந்த எபிசோடில் நாம இயக்குனர் முகேஷ்குமார் சிங் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கண்ணப்பா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயதிலிருந்தே கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக வளர்றாரு நாயகன் தினன். சின்ன வயதில் தன் நண்பனை காளி தேவிக்கு நரபலி கொடுப்பதை பார்த்து கடவுள் மீதே கடுப்பாகிறார் தினன். இதனால் தன் ஊரில் ஒரு உயிர் கூட இனிமேல் சாகக்கூடாது என முடிவெடுத்ததற்காக போராடும் வீரன். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் தின்னன் எப்படி தீவிர பக்தனானான், இதான் அந்த படத்தோட மீதி கதை. நாயகன் நடித்திருக்கும் விஷ்ணு மஞ்சு கதாபாத்திரத்திற்கு தேவையான நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்னு சொல்லலாம். சிவனை வழிபடும் நெமிலியாக பிரீத்தி முகுந்தன் கவர்ச்சிக்கு கொஞ்சம் கூட குறைவு வைக்காமல் முதல் காட்சியில் இருந்து கடைசி வரை நடித்திருக்கிறார். காதல் காட்சிகளில் பார்வையாளர் கவர்ந்திருக்கிறார்னு சொல்லலாம். சிவனா நடித்த அக்ஷய்குமார், பார்வையா நடித்த காஜல் மற்றும் கேமரா நடித்த மோகன்லால், பிரபாஸ் ஆகியோர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீபன் இசையில் அமைந்துள்ள பாடல்கள் கேட்கும் ரகமாக இருக்கு. பின்னணி இசையை ஓரளவு ரசிக்க முடியுது. ஷெல்டன்ஸா ஒளிப்பது படத்திற்கு பெரிய பலன்னு சொல்லலாம். கடவுளுக்கு மாமிசம் படைத்து தனது வாயால் தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து பக்திக்கு நல்ல மனசு மட்டும் முக்கியம் என்பதை உலகுக்கு எடுத்து வைத்த கண்ணப்பாவின் கதையை இந்தளவுக்கு மனக்கெட்டு பெரிய பட்ஜெட்டில் பல முன்னணிகளை கேமியோக்களாக நடிக்க வைத்து எடுத்ததற்கு இயக்குனர் முகேஷ்குமார் சிங் மற்றும் கதை மற்றும் திரைக்கதை எழுதிய விஷ்ணு மஞ்சுக்கு பாராட்டுக்கள் சொல்லலாம். மேலும் கண்ணப்பா கதையை மகாபாரதம் தொடர்புபடுத்தி அதன் பின்னணி கதையை கூறியது கூடுதல் சிறப்பாக இருக்குது. கேமியோ கதாபாத்திரங்களை சரியான இடத்தில் பொருத்தியது படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுது. படத்தின் இடத்தை குறைத்திருக்கலாம் தோணுது. கிராபிக்ஸ் காட்சிகள் கூடுதல் கவனம் செலுத்திருக்க வேண்டும் தோணுது.